ஓகே காய்ஸ், அதை நான் இன்றைக்கே வீடியோ போட்டு திரும்பி இன்றைக்கே இன்னொரு வீடியோ போடுறான்னு பார்க்குறீங்களே, அதுதான் காய்ஸ் நம்ம யூடியூப் சேனலோட ஸ்பெஷலே. எப்போ வேணாலும் எதிர்பார்க்காத வீடியோஸ் நானே போட்டுருவேன். இப்போ அந்த ஃபார்எவர் நைட்டோட அந்த பாஸ் தான் ஏதோ ஒரு ரோபோட்குள்ளே ஏறி பறந்து போயிட்டான். அவனை தான் இப்போது அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். வேறு ஏன்னா இந்த பென்டென்லாம் எந்த வீடியோனா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறானுங்க கைஸ். அதாவது சண்டை போடுறதோட பேசுகிறது அதிகமாகவே பண்ணுறான். இப்போ பாரு, பேச ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கும். ஆறு செகண்டுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இவன் இவ்வளோ பெருசு இருக்கிறான். ஆனால் அந்த ரோபோட்டோட பெருசு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த ரோபோட் சைஸ்க்கு தான் இருக்கிறான். வேறு ஏதோ சைட்லலாம் ஏதோ இந்த என்ன நெட்வொர்க் டவர் மாதிரியே இருக்குது. நெட்வொர்க் டவர் அதுலேருந்து தான் இவன் பவர் சோர்ஸ் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். இவங்கிட்ட எப்படி டெக்னாலஜி கண்டுபிடிச்சி ஒய்ஃபைல ஒர்க் ஆகிற மாதிரி இதுவும் வச்சுருக்குறான் பாருங்களாங்க சார். இது ரோபோட்டை இப்போ ஒய்ஃபை மழை கரண்ட்டு கட் ஆனாலும் ஒய்ஃபை இருக்கும். அதனால தான் இவன் இந்த மாதிரி ஒய்ஃபைல இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கான் போல். இப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த நெட்வொர்க் டவர் மாதிரி இருக்கிறதுலேருந்தே ஒய்ஃபை எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். அடிங்கடா, இந்த ஃபோராம்ஸ் வச்சு அடிக்க முடியல. ஏன்னா அவன் பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான். ஆனால் ஓடவே மாட்டுக்கிறாங்க. ஆனால் அடி மட்டும் ரொம்ப நல்லா கொடுக்குறான். ஆமாம், அங்கே கை பிடிக்கிறான். இப்படி ஷாக் அடிக்கணும் இவனுக்கு. எப்படி இருக்கும்? ஏதோ ப்ரெஷர் பிளேட் இருக்குது, டக்குன்னு போடணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் பிளேட்டாண்ட எப்போயாச்சு ஆமாம், நான் சொன்ன மாதிரி ஷாக் அடிச்சிடுச்சு. ஒரு கை டேமேஜ் ஆகிடுச்சு இவனுக்கு. அவன் கையில் அட்டுறான். கரெக்டாக ஹிட் பண்ணிட்டேன். என்ன இவன் இதோ பிரிட்ஜை உடச்சிடுவான் போல். ஆனால் இந்த பிரிட்ஜை கட்டினவங்க உண்மையிலேயே ரொம்ப ஒரு அறிவாளியாக தான் இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு ரோபோட்டை இதுவாக இருப்பேன்னா இங்கே இருக்கிற அந்த மலை சைஸ்க்கு இருக்கிற அந்த ரோபோட்டு, இப்படி ஒரு ரோபோட்டு உடச்சா கூட அந்த பிரிட்ஜ் உடலைன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்துக்கணும். அந்த ப்ரெஷர் பிளேட்டில் நின்னாலே இது ஷாக் அடிக்கிறது போல இருக்கு. இது லேசர் விட்றான். எல்லாம் வச்சு பிளாக் பண்ணாலும் இது ஆக மாட்டேங்குது. எப்போடா இப்போ திரும்பி அவன் ப்ரெஷர் பிளேட் பார்த்து அவன் கை வச்சாங்க டேமேஜ் பண்ண வேண்டியதான். இப்போ போய் அடிக்க என்ன கைஸ், இப்போ அந்த ப்ரெஷர் பிளேட்டில் நின்னா இது ஆகலை, எலக்ட்ரிக் வரல, ஷாக்கு மாதிரி போட எக்ஸ்லரேட்டா. லேசர் லைட்டு வரும்போது அங்கே இருக்கிற நிலாவே மறைஞ்சி சூரியன் உதிக்கிற மாதிரி அவ்வளோ லைட்டு வருது. ஆனால் இந்த கேமில் அந்த நிலா ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் ஒர்க்ஸ் இந்த பென்டன் கேமோட டெவலப்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் ரிலேட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ரீம் ஒர்க்ஸில் வர அந்த அனிமேஷன் ஸ்டூடியோ மாதிரி தான் போட்டுருக்காங்க. மேகம் இருக்குது, அதே மாதிரி ஒரு எல்லோ கலரில் ஒரு நிலா இருக்குது. அதுவும் சி ஷேப்பில். அதில் யாருன்னா மீன் பிடிச்சா அதுதான் ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் ஸ்டூடியோ. இப்போ ஷாக் என்ன, அவன் அங்கே தான் கை வைக்கிறான்னு ஷாக் வரதுல. வாட் ஹேப்பனிங் ஹியர்? அப்போ சூரியனே உதிக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு புரியும். பிரைட்னஸ் இல்லாமல் அப்போ அட்ரா இதான் எக்ஸ்லரேட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அடிக்க முடியுது. போடா அட்ரா அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே எறும்பெல்லாம் இருக்கு. இது நான் ஒரு டைமும் அப்படியே டக்குன்னு இருக்கும். ஒரு டைமும் அந்த
ஆம்னிட்ரிக்ஸோட அந்த பேட்ரி லோவாகும் போதெல்லாம் வந்து பென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாங்கல்ல. அடுத்து என்னென்ன ஏலியன் வரைக்கும் அன்லாக் பண்ணி வச்சுருக்கோமோ ஒரு டைமும் அப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா பேட்ரி லோவாகி பென்னா மாற முடியலாம் ஒரு ஏலியனாக அடிச்சிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் எக்ஸலரேட்டாக தான் விளையாட்டுருக்கிறேன். 2 டைம் பேட்ரி லோ ஆகிடுச்சு. ஆனாலும் பேட்ரி லோவாகி இது ஆகலை, அவன் ஹெல்த்து கம்மி பண்ணனால பென் ஆகி 2 டைம் விளையாண்டுக்கிறேன். இப்படி ஒரு பிரிட்ஜு காட்டினா மட்டும் போதும் கைஸ். ரியல் லைஃப்பில் எந்த ஒரு எர்த்குவேக்கு சுனாமி எது வந்தாலும் அந்த பிரிட்ஜு உடையாது. வேறு டக்குன்னு கை வைக்கும் போது அந்த கையில் ஒன்று ட்ராகன் பவரை இப்போ இது ஆகிட்டு கொஞ்சம் தான் இருக்குது ஹெல்த்து. ஆனாலும் அது போய் ஆடுறா இதுதான் நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இவனை அடிக்கிறதுக்கு. இப்படி கடைசி டைமில் தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். 4 நிமிஷம் முன்னாடி அந்த ஸ்பெஷல் அட்டாக்கு அந்த பேஷ் பவுல்டர் யூஸ் பண்ணி கல்லை தூக்கி போடுறது. அந்த பேஷ் பவுல்டரு கொஞ்சம் சொன்ன அதோட உண்மையான பேர் என்னமோ அதை சொன்னேன், கல்லை தூக்கி போடுறதுன்னு சொல்லாமல் இருக்குது. அவன் கை வைக்கும் போது கல்லை தூக்கி போடணும். போடுற கையை கொஞ்சம் விரல கொஞ்சம் மேலே வச்சுட்டோம் போல் ட்ராங்கிள் வந்து அட இப்போ மிஸ் ஆயிடுச்சு. போடாங்க கொய்யால ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போய் அட்ரா போடா. இதுதான் இவன் வந்து ஓடவே மாட்டுக்கிறான். பார்க்க ஏதோ பாடி பில்டர் மாதிரி இருக்கிறான், ஆனால் ஓட முடியல இவனால். இவன் வேறு கை வச்சு அப்படின்னு சிரிச்சுன்னுங்கிறான். தெரியாமல் அது லேசர் லைட்டு கீழே பூந்து போகலான்னு நினச்சேன், முடியல. ஆட்ரா போடான். என்ன மிஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் அடிச்சேன். இந்த இவனோட இந்த ரைட் ஹேண்டை வச்சு தான் வந்து இது பண்ண போகிறேன். என்னோட ரைட் ஹேண்ட் இல்லை, இங்கே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது அவனுக்கு அது லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் அவனுக்கு வந்து ரைட் ஹேண்டு. அவன் ரைட் ஹேண்ட் தான் இப்போ உடைக்கணும். அது உடைச்சாலே போதும், அவனை காலி பண்ணிடலாம். கல்லை தூக்கி போட்டு கரெக்டாக விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லைட் எரியவங்களோட 4 ஆர்ம்ஸ் உடம்புல வந்து ஏதோ நியான் கலரில் ரெட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அப்படி என்னது இது? வேறு லேசர் லைட் போடுறான். அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டேனே, இப்போ தூக்கி போடுறான். அப்போடா டேய் போடா, சும்மா கல்லை தூக்கி போடவே முடியல. இவன் ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளேயே அடிப்பட்டான். நான் வர டக்குன்னு இந்த பாஸ் ஃபைட்டு இவ்வளோ நிமிஷம் 8 நிமிஷம் போயிட்டுருக்கோம். இதுக்கு 8 நிமிஷத்துக்கு மேலேயே போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? இந்த பாஸ் ஃபைட் மட்டும் பண்ணலான்னு தான் இருக்கேன். டேய் போடா. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். 4 நிமிஷம் வந்து விளையாடுறதே கஷ்டம் போல். பேசாமல் நம்மளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேறு என்ன ஏலியன்னா மாறிடலாம் போல். இப்போ தான் கப்பாய் நல்லா உருப்படியாக வேலை செஞ்சிடா. திரும்பி இப்போ கல்லை தூக்கி போட்டு தான் போவேண்ணா. அந்த இது இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ண போகிறேன். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போவேன். ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஸ்கொயர். இப்போ என்ன லேக் ஆகுது? ட்ரையாங்கிள் ஸ்கொயர். இப்போ நல்லா தெரியும் அந்த ட்ரீம் ஒர்க்ஸோட அனிமேஷன் ஸ்டுடியோ.
அந்த நிலாவை தான் அப்படி சொல்கிறேன். ட்ரீம் ஒர்க்ஸோட அந்த லோகோ பார்த்துருந்தா தெரியும். நிலாவில் உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மட்டும் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பார்ட் 1 கேம் பிளேயில் கூட கிடச்சி XR8 கிடச்சிச்சு. கேனன் போல்ட் கேனன் போல்ட்டுக்கு பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டான். ஓகே, தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஞ்சம் இருக்கிற டைமில் நெக்ஸ்ட் லெவல் விளையாடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் விளையாட வேண்டியது தான். மீட்டியார் கிரியேட்டர்னு இருக்கும். நான் ஸ்பீடப் பண்ணி விட வேண்டாம். அவ்வளோதான். வேணும் நான் போய் பார்த்துட்டு வரேன்றான். டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்னென்னு பார்க்க வேறு எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக வந்து இது எப்படி ஜம்ப் பண்ணி போகிறான்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபைட்டிங்காக தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் எனக்கு தெரியும். சில லெவல்ஸ்லாம் மட்டும் அப்படியே எந்த ஒரு பாஸ் ஃபைட் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோரி லைனும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபைட்டிங் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இது தான். மீட்டியார் கிரியேட்டர் வந்து அங்கே இருக்குது. மீட்டியார் வந்து விழுந்து பள்ளமாகிற அந்த இடத்துல தான் கிரியேட்டருன்னுவாங்க. நிலாலெல்லாம் நிறைய இருக்கும்ல, அதுதான் கிரியேட்டர். எர்த்தில் கூட பெரிய ஒரு கிரியேட்டர் இருக்குது. அதான் அந்த ஜுராசிக் டைமில் தான் டைனோசர் வாழ்ந்த காலத்தில் ஒரு விழுந்த அந்த எரிக்கல்லோட அந்த கிரியேட்டர் தான் அந்த ஒரு மீட்டியார் கிரியேட்டர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கிரியேட்டரு. பேட்டிலோ ஆயிடுச்சு. கேனன் போல்ட்டா மாதிரி ட்ரீட் பண்ணலாம். என்னடா நான் அடிக்கலான்னு பார்த்தேன், இவனுங்க அடிக்கிறானுங்க. டபுள் அட்டாக் விழுது, மல்டிபிள் அட்டாக்ஸ் விழுது. ஒருத்தனை டார்கெட் வச்சு தான் அடிக்கிறேன். ஆனால் அவன் ஒரு கையில் அடிக்காமல் 2 கையும் சேர்த்து அடிக்கிறதுனால மல்டிபிள் அட்டாக்ஸ் விழுது. நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மல்டிபிள் அட்டாக்ஸ் விழுது. இதுக்கப்புறம் கேனன் போல்ட்டை வேல்ஸ்ன்னு நினச்சேன். பட் ரொம்ப பவராக தான் இருக்கிறான் இவன். ஏன்டா விடுங்களா. XR8 மாதிரி சாவடிக்க வேண்டியதான். ஸ்பீடாக போகிற அட்டாக் வச்சு அவங்க முடிச்சு விடுவோம். அதை ஆனால் இவங்க வேறு முடிச்சு விடுறா வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ யூஸ் பண்ணலாம் அதை. இவன் அந்த ட்ரில்லர் ட்ரோன்ஸ் நல்லா மண் நோண்டி கோல், டைமண்ட், எம்ரால்டு, ஓப்பஸ், பைரைட் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ், ஸ்டோன்ஸ், மெட்டீரியல்ஸ்லாம் எடுப்பானுங்க. ஆனால் அவனுக்கு ட்ரில்லர் ட்ரோன் பேர். அடுத்து இவன் வந்து அந்த பாம் ட்ரோன். ஓகேங்களா, இவன் வந்து அவன் ட்ரில் பண்ணி எடுக்கும் போது ட்ரில் பண்ண முடியலன்னா பாம் போட்டு இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உதவி பண்ணுவான். ஆக்சுவலி இவங்களெலாம் வந்து மைனிங்க்கு கூப்பிட்டா வந்து வழக்கம் வேறு எங்கேயோ போயிடும். கோல்டுலாம் வந்து கோல்டு தான் காசாக யூஸ் பண்ணுவாங்க, கரன்சியாக எல்லா நாட்டிலையும். அந்த மாதிரி ஆகிடும். அது இதுவாக இருக்குது. பேக் ஸ்பின் போனட்டா ஏன் 4 ஆர்ம்ஸ்க்கும் இவனுக்கும் இப்படி நோ ரேஸ் அவைலபிள்னு காமிக்குது. இல்லை, எனக்கு புரியலை. இட்ஸ் ராங். நான் XR8க்கு இது பண்ணிட்டேன். இது ஏன் இப்படி வருதுன்னே தெரியலையே. கார்பேஜ் டோஸ்ன்னு அவனுக்கு ஒரு 4 ஆர்ம்ஸ் பண்ண அன்லாக் பண்ணேன். அது வந்து இப்படி ஓ ஸ்கொயர். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். எப்படி போடுறான் பார்த்தீங்களா. ஒரே தான் 8 பேரும் சேர்த்துட்டானுங்க. இவனை மட்டும் எப்படி சாவடிச்சு அந்த லெவல் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சாகாமையே விளையாடிருக்கிறேன். என்னால் ரேங்க் என்னடா இது. 4 ஆர்ம்ஸாக முடிச்சதுனால 4 ஆர்ம்ஸாகவே அந்த இது உள்ள கட்சீனில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், அந்த ட்ரோனெல்லாம் மலையாக செஞ்சு வச்சுருக்கிறான். அவ்வளோதான். சொன்ன மாதிரியே வந்து 15 மினிட்ஸ்க்கு கீழே 4 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.